வணக்கம் நண்பர்களே. ஒரு அற்புதமான இந்த பதிவு என் வாழ்க்கையில் இது மறக்கவே முடியாது. அப்படி ஒரு நாள் இன்னைக்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆன்மாவை உணரணும், உணரணும்னு எனக்கு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு உணரணும்னு பயங்கரமான ஆராய்ச்சி மனப்பான்மை. அது இல்லாமல் எனக்கு சிவன் மேலே பயங்கரமான ஒரு பக்தினா அது பக்தி இல்லை, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்திருப்பான், அந்த சிவன்னா என்ன ஒரு மனுஷன், இவ்வளவு நீளமான ஒரு இந்த பூமியில் ஒரு அற்புதமான அந்த ஆளுக்கு ஒரு வரலாறு சிவனுக்கு, அந்த கடவுள். அப்போ நம்ம இந்த ஆன்மாவை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப காலமாக. அதுக்காக நான் தொடர்ந்து என்ன வேலைகள் எதை பண்ணிகிட்டு இருந்தாலும் பயிற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த பயிற்சிகள் ராஜயோக பயிற்சியும் பண்ணுவேன், பிராணாயாமம் பண்ணுவேன், அசைவம் சாப்பிடுவேன், எதை வேணாலும் நான் சௌரியத்துக்கு பண்ணுவேன். ஆனால் இந்த பிராணாயாம பயிற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். இப்படியே பண்ணிகிட்டே வந்தனால ஒரு நாள் எனக்கு இருபக்கம் சுவாசம் ஓடிட்டு இருக்கிறத நான் உணர்ந்தேன் ஒரு நாள். அப்போ அந்த சுவாசம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்படி ஒரு வருஷமாக ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், டைம்லாம் பார்க்கல. திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருந்தோம், தூக்கம் வராமல் இருந்தது, ரொம்ப லேட்டாகி தூங்கினேன். திடீர்னு பார்த்தா ஒரு கனவு, ஒரு பெரிய ஒரு ஒளி முன்னாடி தான் இருக்குதுன்னு பார்த்தா பின்னாடி பார்த்தாலும் இருக்கும், இங்கிட்டு பார்த்தாலும் இருக்குது, எல்லா பக்கம் திரும்பி பார்க்குறேன். பயங்கர ஒயிட்டான ஒரு ஒளி. ஆனால் நம்ம ஒரு லைட்டை பக்கத்தில் 1000 வாட்ஸ் பல்பெல்லாம் பக்கத்தில் வச்சு பார்த்தா கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம கண்களுக்கு அந்த சக்தி கிடையாது, அந்த பார்க்க முடியாது. கண்ணு கூசும், சூரியனை பார்த்தா கண்ணு கூசும். ஆனால் மிகப்பெரிய பேரொளியை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. என் உருவமெல்லாம் நான் கேதர் பண்ணல, அப்போ அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கல. ஆனால் அந்த ஒளி மட்டும், மிகப்பெரிய ஒளி மட்டும் இருக்குது. சரி, இங்கிட்டு தான் இருக்குதுன்னு பார்க்குறேன், திரும்பி எல்லாம் பார்க்குறேன், எங்கிட்டு பார்த்தாலும் அந்த ஒளி இருக்குது. அப்புறம் தான் தெரியுது அந்த ஒளிக்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்ந்தேன். அந்த மிகப்பெரிய பேர் ஒளிக்குள்ளே நான் இருக்கிற உணர்ந்தோன்னே அந்த ஒளிக்குள்ளே இருக்கிறேன். பெரிய பிரமிப்பாக இருக்கு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா எங்கிட்டு பார்த்தாலும் வெள்ளையாக இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா திடீர்னு ஒரு உணர்வு ஏற்படுத்து. ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள மண்டையில் தாக்குற மாதிரி, ஒரு மைண்டில் பிரெயினில் ஏதோ தாக்கம் ஏற்படுது. எனக்கு தாக்கம் ஏற்பட்டுன்னு என்ன ஆகுதுன்னா, அடுத்து பார்க்குறேன் அந்த மூச்சு உள்ள பயங்கரமாக ஒரு கொஞ்சம் ஆழமான மூச்சு உள்ளே போகிற மாதிரி ஒரு மூச்சு உள்ளே போகுது. அப்போ இதயத்துக்கிட்ட ஒரு பெரிய ஒரு சுழல் காற்று அடிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மைனூட்டாக ஒரு சுழற்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதயம் துடிக்கல, இதயம் நின்றுருக்குது அப்படிங்கிற விஷயமே எனக்கு அப்போ தான் தெரியுது. இதயம் துடிக்காமல் இருக்குது. அப்புறம் அந்த சுழற்சி ஏற்பட்டதுக்கப்புறம் அந்த இதயம் துடிக்க ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ என்னோட உடம்பை விட்டு ஆன்மா வெளியே போயிட்டு உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத என்னால் நினச்சே பார்க்க முடியல. எந்திரிச்சு உட்காந்துட்டு என்னடா அப்படின்னு பார்த்தா அப்போ தான் எனக்கு தெரியுது, நான் ஒரு டெத் ஆகிருக்கேன், என்னோடய ஆன்மா வெளியே போயிருக்குது. போயிட்டு அப்போ உள்ளே வந்ததோட அந்த அந்த செயல்பாடு தான் அப்படி நடந்திருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த தலையில் தான் அந்த ஆன்மா இருக்கும் போல் தெரியுது. அதான் தலைவலியாக உள்ளே போயிருக்குது. எப்படியோ உள்ளே வந்தோடனே அந்த தலை வந்ததுக்கப்புறம் சுவாசம்தான் உள்ளிழுக்கப்பட்டிருக்குது. சுவாசம் தான் உள்ளே போயிருக்கு இந்த உடம்புக்குள்ளே.
அந்த ஆன்மா உள்ளே போனோன்னே சுவாசம் உள்ளே இழுக்கப்பட்டு அநாகத சக்கரத்தில் ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஏற்றப்பட்ட பிறகு இதயம் துடிக்க ஆரம்பிக்கும். அப்போ பிறப்பு அப்படிங்கிறதே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உணர்ந்தோடனே என்னால் காலையிலேருந்து கையங்காலம் புரியல. ஒரு பெரிய ஒரு என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. ஒரு பேரானந்தம்னு சொல்ல முடியாது. ரொம்ப இந்த உலகத்தில் வந்து மறுஜன்மம் எடுத்த மாதிரி எனக்கு இருக்கு. யாரையுமே வந்து ஒரு என்னால் வேறுபடுத்தியே பார்க்க முடியல இங்கே இருக்கிற. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நல்லா தெரியுது, ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கு, இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை சொல்லும்போது ஆன்மீக உணர்வு கூடு விட்டு கூடு பாயறது, இந்த உடலை விட்டு ஆன்மா போயிட்டு உள்ளே வர்றது, மறுபிறவி, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பற்றி ஆய்வு மனப்பான்மை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு புரிதலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து பீத்திக்கிறதுக்கு அது இது இந்த பில்டப்பு ஜாமியார் அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படித்தான் ஆன்மா போகுது அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். நன்றி.